குட் மார்னிங் ஆல். ஸோ நாங்கள் இந்த செஷன்ஸில் டிஸ்கஷன் பண்ண போகிறது வந்து எக்ரி டிஸ்அக்ரி கொஷின்ஸ் தான் எப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ இந்த எக்ரி டிஸ்அக்ரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆல்மோஸ்ட் ஓவராலாக எல்லா அதாவது வந்து நீங்கள் படித்த 1 to 1 அதாவது என்ன சொல்றது 1 to 22 செஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி தான் இந்த எக்ரியோ டிஸ்அக்ரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்போ இந்த எக்ரியோ டிஸ்அக்ரி கொஸ்டின்ஸ் வந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் தான் என்னதுன்னா, முதல்ல அந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை நீங்க முதல்ல ஆன்சர் பண்ணணும், எக்ரியா இல்லாட்டி டிஸ்அக்ரியானு. அண்ட் செகண்ட்ல தான் நீங்க சொல்லணும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னு சொல்லி எழுதணும். அப்படி இல்லாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறுன்னு சொல்லி எழுதணும், தவறுக்கு காரணம் என்னதுன்னு சொல்லி எழுதணும். சரியான ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதுவீங்க, அப்படி இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் படிக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், சரியான ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க, அப்படி இல்லாட்டி அந்த தவறான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க தவறுன்னு சொல்லி அதுக்காக தேவையான வரைபடங்கள் இல்ஸ்ட்ரேஷனா இருக்கலாம், ஈக்குவேஷனா இருக்கலாம், எக்ஸாம்பிள்ஸா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கிராப்பா இருக்கலாம். இப்படி எதுனாலும் நீங்க எதுனாலும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு சில என்ன சொல்றது, ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து அங்க வரைபடம் தேவைப்படாது. சரியா? ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து விளக்கத்தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாத்துக்குமே வரைபடம் வருமானு சொல்லி கேட்டாலும் இல்ல. ஓகேயா? ஸோ அது வந்து மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நாங்க வந்து கொஸ்டினுக்கு போவோம். ஓகே, அப்போ முதலாவது பாருங்க, இது வந்து 2015 இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ஸ் இல்லை. ஸோ வந்து நான் இங்கிலீஷ்லயும் அனலைசிஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, முதலாவது பாருங்க, சொல்லுவாங்க, பின்வரும் கூற்றுக்களை ஏற்றுக்கொள்கின்றீர்களா அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லையா? உமது விடையினை தேவையான விடத்தை இப் பாசிபிள், அதாவது வந்து கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, இஃப் யூ நீட் த வரைபடம் வரைய சொல்லி. ஓகே, பாருங்க, உற்பத்தி இயல்தகவு வழி, அதாவது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் வந்து ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். சரியா? ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ன்ற வந்து டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே தானே? அதாவது நாங்க படிச்சிருக்கோம் பிபிடின்னு சொல்ற விஷயம், அதாவது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. எப்படி நாங்க அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ரியா டிஸ்அக்ரி? எஸ், எக்ரி. அப்ப நாங்க அந்த விஷயத்தை கொடுத்துட்டு அடுத்து சொல்லணும், சரி எப்படி எப்படி இந்த கர்வ் வந்து அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு, இந்த கர்வ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, அப்ப நாங்க படிச்சிருக்கோம் இந்த பாசிபிலிட்டி கர்வ்னு சொல்லி சொல்றது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து பொதுவா நாங்க 3 விஷயம் படிச்சிருக்கோம். அந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டி கர்வுக்கு வந்து பாசிபிலிட்டி கர்வ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா 3 விதமா மாற்றம் அடையும். 3 ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு வந்து பாசிபிலிட்டி கர்வ் வந்து 3 விதமா மாற்றம் அடையும்னு சொல்லி நாங்க சொல்லணும். அதுல முதலாவது தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்ச கன்ஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். கன்ஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒரு பொருளை நாங்க அடையும் பொழுது அதற்கு மாறாக நாங்க இழக்கப்படுகின்ற பொருள் அளவு வந்து மாறாது இருக்கும்னு சொல்லி சொல்றது. ஓகே, ஸோ இப்போ நீங்க வரைபடங்கள் வரைக்குள்ளையும் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா சரியான விஷயங்களை வந்து அதுல மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, Y1 குட்ஸ் ஒன்று, Y1 கேபிட்டல் குட்ஸ், X1 கன்சியூமர் குட்ஸ். இந்த கர்வ் வரைஞ்சிட்டு முடிஞ்சா இந்த கர்வ் வந்து பிபிசின்னு சொல்லி மார்க் பண்ணுங்க. ஸோ வந்து குட்ஸ், இந்த Y1 குட்ஸ் கேபிட்டலை வந்து அடையும் பொழுது, அதாவது வந்து இழக்கும் பொழுது இந்த X1 கன்சியூமர் குட்ஸ் வந்து அடைகின்ற அளவு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா மாறாம ஈக்குவேஷனா இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு இங்க Y கேபிட்டல் குட்ஸ் வந்து 4 யூனிட் அந்த அடையக்குள்ள இழக்கப்படுற X1 Y1 கேபிட்டல் குட்ஸ் வந்து 4 யூனிட் வந்து இழக்கப்படும் பொழுது நாங்க என்ன செய்யலாம், X1 கன்சியூமர் குட்ஸ் வந்து 4 அளவு தான் அடையப்படுது. ஸோ ஈக்குவேஷனா இருக்கிறது தான் கன்ஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அப்ப இந்த கன்ஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பொறுத்தளவுல வந்து ஒரு என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா ஒரு டிரெக்ட் லைனா தான், அதாவது வந்து ஒரு டிரெக்ட் நேர்கோடா தான் இருக்கும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகே, சரி, அடுத்த விஷயம் படிச்சோம் நாங்க டிக்ரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த டிக்ரீஸ் 1 மினிட்
சாரி. அப்ப டிக்ரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லும் பொழுது நாங்க படிச்சிருக்கோம் என்னதுன்னு சொன்னா, குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் 2 அதாவது வந்து குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் 1 அதாவது குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் 2 வந்து என்ன செய்யுதுன்னா, இழக்கப்படுகின்ற அளவு விட குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ் ப்ராடக்ட் Y வந்து அளவுப்படுற அளவு வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. படிப்படியா குறைஞ்சு கொண்டு போறது தான் லா ஆஃப் டிக்ரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஸோ அப்ப இந்த வரைபடத்தையும் வரையணும். ஸோ இந்த வரைபடங்கள் வரையும் பொழுது கண்டிப்பா இந்த குட்ஸ் நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க எக்ஸ் குட்ஸ், ஒய் குட்ஸ் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ண முடியும். எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ல வந்து நாங்க படிச்சது இன்கிரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது இன்கிரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க அடையப்படுகின்ற நாங்க சொல்லுவோம் என்னது, அதாவது ஒரு பொருள வந்து உற்பத்திய வந்து அதிகரிச்சு கொண்டு போகும் பொழுது, அதற்கு மாறாக வந்து படிப்படியா இழக்கப்படுகின்ற அளவு வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லி சொன்னா, அத நாங்க அதிகரிக்கும் அமைச்செலவுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஸோ இது 3 ஷேப்ல தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட அளவால வந்து அதிகரிக்கும் பொழுது, அதுக்கு மாறாக வந்து இழக்கப்படுகின்ற அளவு வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, படிப்படியா அதிகரிக்குது. அதாவது வந்து படிப்படியா நாங்க ஒரு பொருள வந்து அடையும் பொழுது, இந்த பீஸான் பொருள வந்து என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த சுகர் என்ன சொல்றது? இந்த சீனிய உற்பத்தி பொருள வந்து அடையக்குள்ள இந்த இழக்கப்படுகின்ற அளவ விட, இந்த பீஸா இழக்கப்படுகின்ற அளவ விட, இந்த சுகர் உற்பத்தி பொருள் அடையப்படுகின்ற அளவு வந்து படிப்படியா அதிகரிக்கிறது. அதான் வந்து புரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ல வந்து நாங்க சொல்றது அதாவது சாரி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல வந்து இன்கிரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த 3 வரைபடத்தை நீங்க முதலாவது கொஸ்டினுக்கு வந்து தெளிவா வரையணும். ஸோ முதல்ல ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க எக்ரியா, டிஸ்அக்ரியான்னு. அப்புறம் நீங்க சொல்லணும் இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் வந்து அதன் டிசைன் அதாவது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் டிசைன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பிஹேவியர்ல தான் இருக்குன்னு சொல்லி சொல்லணும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து கூடும் பொழுது அது இன்க்ரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி பிபிடி வந்து இந்த ஷேப்ல இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா டிக்ரீசிங் ஆகும் பொழுது இந்த ஷேப்ல இருக்கும். ஸோ அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து மாறாம இருக்கும் பொழுது கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது இந்த ஷேப்ல இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் முதலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது கேள்வி வீதியில் பொருளின் விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையே அதிகரிப்பில் தொடர்பு ஒன்று இருந்து இது எக்ரியா டிஸ்எக்ரியா அதாவது வந்து டிமாண்ட் லோ டிமாண்ட்ல வந்து பிரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இடையில வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா சரியா அதிகரிப்புல மட்டும்தான் அதாவது இன்க்ரீஸ் ஆகுறதுல மட்டும்தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லி கேட்டா இல்ல டிக்ரீஸ் ஆகுறதுலயும் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்ப above ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்ப நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா இன் லோ டிமாண்ட்ல வந்து பிரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இடையில நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு எக்ஸாம்பிள் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகக்குள்ள டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இங்க வந்து டிமாண்ட் கர்வ் பொறுத்தளவுல வந்து கேள்வித்தொகைக்கு இடையில வந்து அதிகரிப்புல என்ன சொல்றது இன்க்ரீஸ்ல மாத்திரம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது டிக்ரீஸ்லயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா கேள்வி வலைய வந்து நீங்க வரையணும் ஓகே கேள்வி வலைய உங்களுக்கு வரைய தெரியும் தானே ஓகேனா இந்த லோ ஆஃப் டிமாண்ட் விஷயத்தை எழுதி இந்த வரைபடத்தை வந்து கண்டிப்பா நீங்க வரையணும் ஓகே ஸோ லோ ஆஃப் டிமாண்ட்ஸ் எழுதி இந்த வரைபடத்தை வரைங்க ஓகே ஸோ உங்களுக்கு அதை விட தெளிவா இந்த வரைபடத்தை வரைகிறது நல்லது லோ ஆஃப் டிமாண்ட் நீங்க எழுதுவீங்க சரியா வரைபடத்தை வந்து விளக்குவீங்க ஓகே ஸோ இந்த வரைபடத்தை நீங்க வரைஞ்சிட்டு நான் இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன் சரியா ஸோ இந்த வரைபடமெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி எக்ஸ்பிளனேஷன் தேவைங்கிறதுக்காகத்தானே நாங்கள் இதை வந்து என்ன செய்யறதுன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறேன் ஓகே போட்டாச்சு ஒரு வரைபடம் வரையக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணணுமோ எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் ஓகே கியூடி பி
Q P1 ஆக வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள பிரைஸ் வந்து P1 ஆக வந்து P1 ஆக வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள வந்து Q1 ஆக வந்து என்ன நடக்குதுன்னா குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். P2 ஆக வந்து பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகக்குள்ள குவான்டிட்டி வந்து Q2 ஆக வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இதை வந்து நாங்கள் அம்புக்குறியில் வந்து இப்படி போட்டு காட்டணும். இது டிமாண்ட் கவுன்னு சொல்லி நாங்கள் வேணா காட்டலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் அப்படி அம்புக்குறி இல்லாட்டி இங்கே கூட நீங்கள் இதை டிமாண்ட் கவுன்னு சொல்லி காட்டலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வரைபடங்கள் வரையக்குள்ள வந்து தெளிவாக இருந்தா ஓகே. இது Pல இருந்து P1 போக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா Qல இருந்து Q1 ஆக டிமாண்ட் குறையுது தானே. இந்த வரைபடங்கள் அம்புக்குறி போடுறல கிளியரா இருக்கணும். அடுத்தது Pல இருந்து P2 பிரைஸ் குறையக்குள்ள டிமாண்ட் வந்து என்ன நடக்குதுன்னா கீழே இருந்து கீழே இப்படி அம்புக்குறியெல்லாம் தெளிவா வரையணும். இப்ப நீங்க வந்து இப்படி ஷேப்ல வரையல தானே அம்புக்குறி. ஸோ இந்த அம்புக்குறியை வந்து முதல்ல என்ன செய்யும், முதல் வரைகிற அம்புக்குறியை வந்து ஒரு கோடு போட்டு வரைவீங்க. ரெண்டாவது வரைகிற அம்புக்குறியை வந்து என்ன செய்வீங்கன்னா 2 கோடு போட்டு வரை. ஓகே. ஸோ இதுகள் தான் அங்கே சொல்ல வேண்டிய விஷயம். கிளியரா? ஓகே. ஸோ we move to next question. நுகர்வோர் பொருளொன்றிற்கு கருப்பு சந்தை விலையை அரசாங்கம் விதித்துள்ள விலை மட்டத்தின் காரணத்தின் நிமித்தமாக செலுத்த வேண்டியது இல்லை. இந்த கூற்றை ஏற்றுக்கொள்கிறீங்க. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா கன்சியூமர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பிளாக் மார்க்கெட் பிரைஸை வந்து அதாவது பிளாக் மார்க்கெட் பிரைஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. ஏன் பிளாக் மார்க்கெட் பிரைஸ் ஒன்று கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகி என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு பொருளுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பிரைஸ் ஒன்று கொண்டு வருவாங்க. அதாவது வந்து கன்சியூமரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகி இக்விலிபிரிமியம் பிரீமியத்தை விட அதாவது இக்விலிபிரிமியத்தை விட நாங்க என்ன சொல்றது இக்விலிபிரிமியத்தை விட நாங்க மேக்சிமம் கண்ட்ரோல் பிரைஸ் ஒன்று கொண்டு வரதை தான் வந்து உச்ச கட்டுப்பாட்டு விலைன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த உச்ச கட்டுப்பாட்டு விலை கொண்டு வந்தோம் மேக்சிமம் ஒரு மேக்சிமம் லீகல் பிரைஸ் வந்து அங்க இம்போஸ் ஆகின பிறகு அங்க என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா வந்து அதாவது வந்து என்ன சொல்றது அரசாங்கம் வந்து என்ன அந்த அரசாங்கம் வந்து மேக்சிமம் லீகல் பிரைஸ் ஒன்று கொண்டு வந்தோன்னே பிளாக் மார்க்கெட் ஒன்று உருவாகிடும். இப்ப பிளாக் மார்க்கெட் ஒன்று உருவாகின பிறகு கன்சியூமரால வந்து என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னா அந்த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றது கவர்மெண்ட் வந்து மேக்சிமம் லீகல் பிரைஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணித்தானே இருக்காங்க. நாங்க வந்து பிளாக் மார்க்கெட் பிரைஸ்க்கு வந்து பொருளுக்கு வந்து செலுத்த முடியாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்சிருக்கோம். அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மேக்சிமம் லீகல் பிரைஸ் ஒன்று கொண்டு வந்த பிறகு அது யாருக்கு டிரெக்டா அங்க அடுத்த பக்கம் பாதிப்படையும்னு சொல்லி சொன்னா அதாவது ஒரு ஃபால்ட் ஆகும்னு சொல்லி சொன்னா அதாவது மேனுஃபேக்சரர் உற்பத்தியாளர்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா அதாவது அவங்க அந்த குறித்த பொருளை வந்து அதாவது என்ன செய்வானா பதுக்க செய்வாங்க. அதாவது வந்து பொருளை வந்து விற்பனை செய்ய மாட்டாங்க. காரணம் வந்து இக்விலிபிரியம் பிரைஸை விட வந்து அந்த பிரைஸ் வந்து குறைவா இருக்கும் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ற பிரைஸ். ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பொருளுக்கு அதாவது ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் நாங்க சொல்லுவோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா லீக்கேஜ் ஆஃப் குட்ஸ்னு கூட சொல்லலாம். அதாவது பொருள் பற்றாக்குறை ஒன்று நிகழும். பொருள் பற்றாக்குறை காரணமாக வந்து பொருளை வந்து பிளாக் மார்க்கெட்ல வந்து விற்பனை செய்ய தொடங்குவாங்க. பிளாக் மார்க்கெட் அப்ப அங்கதான் பிளாக் மார்க்கெட் ஒன்று கிரியேட் ஆகும். அங்க பிளாக் மார்க்கெட் ஒன்று கிரியேட் ஆகக்குள்ள கண்டிப்பா வந்து கன்சியூமர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா பிளாக் மார்க்கெட் விலைக்கு வந்து பிளாக் மார்க்கெட் பிரைஸுக்கு வந்து பொருளை வாங்க வேண்டி வரும். ஸோ கவர்மெண்ட் வந்து மேக்சிமம் லீகல் பிரைஸ் விதிக்கிறதால மேக்சிமம் கண்ட்ரோல் பிரைஸ் அப்படி இல்லாட்டி பிரைசிங் செல்லிங்னு சொல்லி சொல்றாங்க. உச்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கிறதால வந்து பிளாக் மார்க்கெட்ல வந்து அதாவது பிளாக் மார்க்கெட் விலைக்கு வந்து பிரைஸுக்கு வந்து பொருள் எதுவும் வாங்க இயலாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன் நாங்க பிளாக் மார்க்கெட் பிரைஸுக்கு வந்து பொருளை வாங்க வேண்டிய நிலை ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா உற்பத்தியாளர்கள்லாம் அந்த பொருளை பதுக்க பார்ப்பாங்க. ஸோ பொருள்களை வந்து விற்பனை செய்ய முன் வர மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஷார்டேஜ் ஆஃப் த
குட்ஸ், அதாவது லீக்கேஜ் ஆஃப் த குட்ஸ், அதாவது பொருட்களுக்கான தட்டுப்பாடுன்னு ஏற்படும். தட்டுப்பாடு ஏற்பட்டோன்னு என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, பொருளை வந்து பதுக்கி வச்சு அவங்க பிளாக் மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணுவாங்க. பிளாக் மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணக்குள்ள இப்ப பொருளே இல்லாட்டி என்ன செய்ய வேண்டி வரும்னா, கண்டிப்பா அந்த பிளாக் மார்க்கெட்ல போயிட்டு பொருள் வாங்க வேண்டிதான் வரும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்அக்ரின்னு சொல்லிட்டு நீங்க அந்த விஷயங்களை போடணும். விஷயங்களை போட்டா மட்டும் காணாது, அதுக்கான வரைபடத்தையும் தெளிவா விளங்கப்படுத்தணும். சரியா? சரியா? சோ இதுக்கான வரைபடம் வந்து நாங்க பார்த்திருக்கோம். என்னது? முதல்ல சந்தை சமநிலையை வரைஞ்சு கொள்ளணும். மார்க்கெட் இக்விலிபிரிமியத்தை வரைஞ்சு கொள்ளணும். மார்க்கெட் இக்விலிபிரிமியத்துல பிரைஸும் ஒரு குவான்டிட்டியும் இருக்கு. ஓகேயா? கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப இன்வால்வ் ஆகி நுகர்வோரை கன்சியூமரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து மேக்சிமம் கண்ட்ரோல் பிரைஸ் ஒன்று கொண்டு வருது. மேக்ஸிமம் கண்ட்ரோல் பிரைஸ்னா நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இக்விலிபிரியம் பிரைஸ் கீழே வரது தான் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பிரைஸ். இப்போ மேக்ஸிமம் கண்ட்ரோல் பிரைஸ் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா குறைய தொடங்குது. மேக்ஸிமம் கண்ட்ரோல் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஓகே இந்த வரைபடங்கள் ஓகே இங்கே வந்து 10 ரூபாய், குவான்டிட்டி வந்து 50, சாரி 100, இது வந்து நிரம்பல் கோடு எஸ், இது வந்து கேள்வி கோடு டிமாண்ட், இது வந்து கியூ, இது வந்து பி, இது வந்து 0, இது வந்து ஆரம்பத்துல சமன்பட்டு ஈக்குவிலிபிரியம். ஓகே, சோ இந்த ஷேப் தான் இருக்கு. சோ இப்படி இருக்கும் பொழுது வந்து இப்ப 10 ரூபாய் பிரைஸ்ல 100 குவான்டிட்டியை வாங்கினவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகி கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து மேக்ஸிமம் கண்ட்ரோல் பிரைஸ் ஒன்று கொண்டு வருது. மேக்ஸிமம் கண்ட்ரோல் பிரைஸ்னு சொல்லி சொன்னா இந்த ஈக்குவிலிபிரியம் பிரைஸை விட குறைவான விலை. ஓகே, உதாரணத்துக்கு 5 ரூபாய் வந்து விதிச்சாச்சு. 5 ரூபாய் விதிச்சோன்னா நாங்க படிச்சிருக்கோம் டிமாண்ட் கர்வ்ல வந்து பொருளின் பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுனா அதுக்கு குவான்டிட்டி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன நடக்கும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது வரைக்கும் அதாவது 10 ரூபீஸ்ல வந்து 100 குவான்டிட்டியை வந்து 100 யூனிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்ப அந்த கவர்மெண்ட் வந்து மேக்சிமம் பிரைஸை கொண்டு வந்தோம், மேக்சிமம் கண்ட்ரோல் பிரைஸை கொண்டு வந்தோம்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது உதாரணத்துக்கு 5 ரூபான்னு சொல்லி சொல்லுங்களேன். சோ அது வந்து அப்ப 5 ரூபாய் விலை குறைப்பு செஞ்சோன்னு வந்து 100 குவான்டிட்டி வந்து இങ്ങനെ 150 குவான்டிட்டியா மாறிடும். சோ இப்படி மாறணும்னு வந்து இது வந்து உண்மையாலுமே வந்து உற்பத்தியாளர்களுக்கு மேனுஃபேக்சர் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமா என்ன நடப்பான்னு சொல்லி சொன்னா பொருளை வந்து பதுக்கி வச்சிருவாங்க. பொருளை பதுக்கி வச்சோன்னா என்ன செய்யணும்னு சொன்னா அப்ப பொருட்கள் எல்லாத்துக்குமே ஷார்டேஜ் ஏற்படும். இப்ப ஷார்டேஜ் ஏற்பட்டோன்னு தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பிளாக் மார்க்கெட்னு உருவாகும். அப்ப அந்த பிளாக் மார்க்கெட்ல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, அதாவது வந்து சாரி பிளாக் மார்க்கெட்ல அந்த கவர்மெண்ட் இம்போஸ் ஆகின அந்த உயர்ந்த மேக்சிமம் கண்ட்ரோல் பிரைஸை விட அடுத்து அப்படியும் இல்லாட்டி என்ன சொல்லுது ஈக்குவிலிபிரியம் பிரைஸை விட கூடுதலான பிரைஸ்க்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து விற்பனை செய்வாங்க பிளாக் மார்க்கெட்ல. ஓகே, ஸோ அப்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பிளாக் மார்க்கெட் கொண்டு வந்தோன்னே என்ன நடக்கும், பிரைஸ் வந்து கூடிரும். அப்போ உதாரணத்துக்கு வந்து ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் வந்து 10 ரூபாவா இருந்தது வந்து இப்ப 10 ரூபாயை விட கூட தொடங்கிரும். கவர்மெண்ட் வந்து அதை என்ன சொன்ன மேக்சிமம் கண்ட்ரோல் பிரைஸ் வந்து 5 ரூபாய் விதிச்சது அதையும் விட கூட தொடங்கிரும். அப்போ உதாரணத்துக்கு வந்தீங்கன்னா 15 ரூபாவுக்கு வந்து பிளாக் மார்க்கெட்ல வந்து பொருளை விற்பனை செய்வாங்க. நீங்க இங்கனத்தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இங்க குறிச்சே காட்டணும். இது வந்து பிளாக் மார்க்கெட்னு சொல்லி பிளாக் மார்க்கெட் வந்து இங்கனத்தான் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி. சரியா? சோ பிளாக் மார்க்கெட் இங்க வந்து அப்ப பிரைஸ் வந்து கூடிட்டு பிரைஸ் வந்து என்ன நடக்குது கூடிட்டு பிரைஸ் வந்து கூடுன உடனே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா நாங்க தெரியும் ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட்ல வந்து குறைவடைய தொடங்கும். இப்ப இதுவரைக்கும் வந்து 10 ரூபாயில 100 யூனிட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க கவர்மெண்ட் மேக்சிமம் கண்ட்ரோல் பிரைஸ் கொண்டு வந்தோம்னா அது 5 ரூபாய்க்கு மாறுது. 5 ரூபான்னு போது அப்புறம் 150 யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்க. திடீர்னு உற்பத்தியாளர்கள்லாம் பொருளை வந்து பதுக்கி வச்சோன்னு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா பிளாக் மார்க்கெட் கிரியேட் ஆச்சு. பிளாக் மார்க்கெட்ல வந்து பொருள் வந்து விலை கூட. சோ என்ன நடக்கும்னா குவான்டிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைய தொடங்கின பிறகு இங்கனத்தான் இந்த 150க்கும் 50க்கும் இடையில ஏற்படுறதான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா எக்ஸஸ் ஆஃப் டிமாண்ட்னு சொல்லி சொல்றோம். எக்ஸஸ் ஆஃப் டிமாண்ட்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே, மிகை கேள்வி இதுதான் வந்து நீங்க அங்கே வரைபடத்தோட வரையணும். சரியா? அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். இரு பொருட்கள் பிரதியீடுகளா இருந்தா ஒரு பொருளின் விலை அதிகரிப்பு மற்ற பொருளின் விலையை குறைக்கிறது. அதாவது வந்து 2 பொருட்கள் வந்து நாங்க படிச்சிருக்கோம் வந்து
சப்ஸ்டியூட்ஸ் குட்ஸா இருந்தா பதிலீடு சப்ஸ்டியூட் குட்ஸ்னு சொல்லி சொன்னா என்னது, ஒரு பொருளுக்கு பதிலா மற்றைய பொருள் பயன்படுத்தப்படுமாயின், ஒரு பொருள் யூசேஜுக்கு பதிலா இன்னொரு பொருள் எங்களுக்கு அந்த யூஸ் அந்த அந்த என்ன சொல்ற அந்த யூஸ்னஸ்க்கான பெனிஃபிட்டை யூசர்ஸ்க்கான பெனிஃபிட்டை தருதுன்னா அதை நாங்க சொல்றது சப்ஸ்டியூட் குட்ஸ்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்க நிறைய படிச்சிருக்கோம். டீ, காஃபி, ஜாம், பட்டர். ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு பொருள் யூசேஜுக்கு பதிலா இன்னொரு பொருள் எங்களால வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, ஒரு பொருள் யூசேஜுக்கு பதிலா இன்னொரு பொருள் எங்களால யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அதை நாங்க சப்ஸ்டியூட் குட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப சப்ஸ்டியூட் குட்ஸை பொறுத்த அளவுல வந்து ஒரு குட்ஸுன்ற விலை வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள, ஒரு பொருளின் விலை வந்து அதிகரிக்கக்குள்ள, அதாவது ஒரு குட்ஸுன்ற பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள மற்ற குட்ஸுக்கான விலை வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா குறைக்காது. மற்ற பொருளுக்கான விலையை வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா குறைக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து டீன்ற விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா காபிக்கான விலை வந்து அதாவது காபிக்கான பிரைஸ் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா குறையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கூற்றை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? டிஸ்அக்ரி. ஏன்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து சொல்லுவோம், ரெண்டு பொருட்கள் வந்து சப்ஸ்டியூட் குட்ஸா இருக்கக்குள்ள ஒரு குட்ஸ்ன்ற பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனது வந்து மற்றைய பொருள், அதாவது மற்றைய பொருளோட டிமாண்டை தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர மற்றைய பொருளோட விலையை வந்து என்னைக்குமே குறைக்காது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வந்து சப்ஸ்டியூட் குட்ஸ் ரெண்டு இருக்கக்குள்ள வந்து ஒரு சப்ஸ்டியூட் குட்ன்ற பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொன்னா மற்ற சப்ஸ்டியூட் குட்ஸ்ன்ற வந்து பிரைஸ் வந்து என்னைக்குமே டிக்ரீஸ் ஆகாது. டிமாண்ட் தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆகவே குறித்த ஒரு பொருளின் விலைக்கும் மற்ற பொருளின் கேள்விக்கும் இடையே ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதாவது வந்து ஒரு குட்ஸ்ன்ற வந்து பிரைஸுக்கும் மற்ற அதர் குட்ஸ் வந்து டிமாண்டுக்கும் இடையில பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கு. அதைத்தான் நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா சப்ஸ்டியூட் குட்ஸ்ல. ஓகே, சப்ஸ்டியூட் குட்ஸ்ல பொறுத்தளவுல வந்து ஒரு பொருளுண்ட வந்து பிரைஸுக்கும் மற்ற பொருளோட வந்து டிமாண்டுக்கும் இடையில வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா வரைபடம் ஒன்று வரையணும். ஓகே, வரைபடம் வரையும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஓகே சார், இப்போ இந்த குட்ஸ் வந்து ஓகே இது வந்து ஓகே இது வந்து நாங்க சொல்லுவோமே டீ. ஓகே, டீ. இங்க வந்து காஃபி. ஓகே, காஃபி. சரியா? இப்ப பிரைஸ் வந்து என்ன இருக்குன்னு சொன்னா டீயின் பிரைஸ் வந்து பியா இருக்கு. சரியா? காஃபிக்கான இது வந்து கியூ அளவா இருக்கு. ஓகே சார், இப்படி இருக்கு. ஓகே, இப்ப என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா இப்ப டீயின் பிரைஸ் வந்து கூடுது. டீயின் பிரைஸ் வந்து கூடுது. அதாவது வந்து தேநீரின் வந்து விலை வந்து கூடும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா காஃபிக்கான டிமாண்ட் வந்து என்ன நடக்குது, காஃபிக்கான டிமாண்ட் வந்து கூடுது. நாங்க படிச்சிருக்கோம் இதுதான் குவான்டிட்டி, அதாவது குவான்டிட்டி கூடுது, டீக்கான பிரைஸ் வந்து கூடக்குள்ள. ஸோ அப்ப இங்க கொஸ்டின்ல வந்து சொல்லியிருக்காங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா பாருங்க, இரு பொருட்கள் பிரதியீடா இருக்கக்குள்ள, அதாவது டீயும் வந்து காஃபியும் வந்து என்ன சொல்றது சப்ஸ்டியூட் குட்ஸா இருக்கும் பொழுது, நாங்க ரெண்டு குட்ஸ் வந்து சப்ஸ்டியூட் குட்ஸா இருக்கும் பொழுது ஒரு குட்ஸ்ன்ற வந்து பிரைஸ் இன்க்ரிமெண்ட், ஒரு குட்ஸ்ன்ற வந்து பிரைஸ் வந்து பி, ஒரு குட்ஸ்ன்ற பிரைஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி இருக்குது. அதாவது ஒரு இன்க்ரீஸ், ஒரு குட்ஸ்ன்ற பிரைஸ் இன்க்ரீஸ் வந்து மற்றைய பொருளுண்ட சரியா மற்றைய பொருளின் விலையை வந்து குறைக்காது. அதாவது மற்றைய பொருளின் விலையை வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா குறைக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ மற்றைய பொருளோட விலையை வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா குறைக்காது. பட் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா மற்றைய பொருளுக்கான டிமாண்ட் வந்து தான் கூட தொடங்கும். மற்றைய பொருளுக்கான டிமாண்ட் வந்து தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா கூடும். பாருங்க, டீயின் பிரைஸ் கூடனோன்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா காஃபிக்கான டிமாண்ட் வந்து கூட தொடங்கும். ஸோ இந்த வரைபடத்தை வரைஞ்சோன்னே ஸோ நாங்க படிச்சிருக்கோம் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து கர்வ் வந்து என்ன இருக்கும்னு சொல்லி சொன்னா இந்த ஷேப்ல இருக்கும்னு சொன்னா இந்த ஷேப்ல இருக்கும். ஓகே சார், அடுத்தது வந்தீங்கன்னா நீங்க இது வந்து டிமாண்டுன்னு சொல்லி போடணும். ஓகே, இவ்வளவுதான் வரைபடம் வரையணும். சப்போஸ் நீங்க வேணா இந்த விஷயத்தையும் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம். சப்போஸ் டீக்கான பிரைஸ் குறைஞ்சா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அப்ப காஃபிக்கான டிமாண்ட் வந்து என்ன நடக்கும்னா குறையும். டீக்கான பிரைஸ் வந்து பீல இருந்து நாங்க P2வா குறையுதுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து பீல இருந்து P2வா வந்து குறையக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஓகே, பீல இருந்து இது வந்து P1
P1 P1 தனி போட்டுக்கோம். ஓகே. இது வந்து இப்ப Pல இருந்து P2 வந்து Tக்கான பிரைஸ் வந்து குறையுதுன்னு சொன்னா காபிக்கான அப்ப டிமாண்ட் வந்து Qல இருந்து Q2 வந்து என்ன நடக்கும்னு சொன்னா குறைய தொடங்கும். ஓகேயா? சோ இங்க வந்து பிரைஸ்ல வந்து சேஞ்ச் ஆகாது. அது பொருள்ல வந்து எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்ஸ்டிட்யூட் குட்ஸ பொறுத்தளவுல வந்து ஒரு குட்ஸ் பிரைஸ் இன்கிரிமெண்ட் வந்து மற்ற குட்ஸ் வந்து பிரைஸ வந்து என்னைக்குமே குறைக்காது. மற்ற பிரைஸ குறைச்சா நஷ்டமாகிடும் தானே. சோ அவங்களுக்கு என்ன நடக்கணும், டிமாண்ட தான் வந்து கூடுமே. அவங்க அந்த பொருளுக்கான டிமாண்ட் தான் வந்து கூடும். அவங்க விலையை குறைக்க மாட்டாங்க. என்ன சொன்னா பிகாஸ் நாங்க சொல்லுவோமே இப்ப கேஸ் எடுத்துக்கோமே, கேஸ் வந்து என்ன சொல்றது, கேஸ் தேவையில்ல. நாங்க இப்ப இந்த விஷயங்களே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்தா உங்களுக்கு ஓகேயா இருக்கும். சரியா? சோ இப்ப நீங்க இதெல்லாம் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது கொடுத்தா பெஸ்டா இருக்கும். ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருளாதார பொருட்கள் உற்பத்தி அமைய செலவை கொண்டிருக்காது. இந்த கூற்றை ஏற்றுக்கொள்க. அதாவது வந்து பொருளாதார பொருட்கள்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்சிருக்கோம். அதாவது வந்து நாங்க குட்ஸ் படிச்சிருக்கோம். குட்ஸ்ல வந்து ஃப்ரீ குட்ஸ்னு சொல்லி படிச்சிருக்கோம். எக்கனாமிக் குட்ஸ்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். சோ அந்த எக்கனாமிக் குட்ஸ் வந்து எக்கனாமிக் குட்ஸை பொறுத்தளவுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகே. எக்கனாமிக் குட்ஸ பொறுத்தளவுல வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்னு இருக்கும். இந்த ஃப்ரீ குட்ஸ வந்து நாங்க நான் எக்கனாமிக் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க படிக்கக்குள்ள முடியுமான்னு மட்டும் சிமிலர் வேர்ட்ஸும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு இன் கேஸ் எக்ஸாம் பேப்பர்ல வரலாம் ஃப்ரீ குட்ஸ்ன்னு இல்லாம நான் எக்கனாமிக் குட்ஸ்னா. நான் எக்கனாமிக் குட்ஸ் அண்ட் ஃப்ரீ குட்ஸ் இட்ஸ் அ சேம் மீனிங்க தான் தருது. ஓகே. சோ அப்ப எங்களுக்கு இங்க கொஸ்டின் வந்து என்ன தந்திருக்கான்னு சொல்லி சொன்னா, இந்த 2015 பேப்பர்ல வந்து கொஸ்டின் நம்பர் 5வதுல வந்து பொருளாதார பொருட்கள் எக்கனாமிக் குட்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எக்கனாமிக் குட்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்காதுன்னு இந்த கூற்றை எக்ரி பண்ணலுமா? இல்ல, டிஸ்அக்ரி. கண்டிப்பா வந்து எக்கனாமிக் குட்ஸை பொறுத்தளவுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். சரியா? சோ இந்த கூற்று வந்து டிஸ்அக்ரின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, எக்கனாமிக் குட்ஸை பொறுத்தளவுல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து கண்டிப்பா இருக்கும்னு சொல்லணும். ஏன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து கண்டிப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஹியூமன் எக்கனாமிக் குட்ஸ் ரிலேட்டட் டு ப்ராப்ளம் எக்கனமைசிங் த ஸ்கேர் ரிசோர்ஸ், அதாவது அருமையான வளங்கள், அப்படி இல்லாட்டி நாங்க லிமிட்டட் ரிசோர்ஸ், வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்ய கட்டும். satisfy the human needs. அப்ப இன் தி சென்ஸ் all material goods are எக்கனாமிக். சோ அப்படிப்பட்ட குட்ஸ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா எக்கனாமிக் குட்ஸா தான் இருக்கும். ஓகே. சோ எக்கனாமிக் குட்ஸை பொறுத்தளவுல வந்து எக்கனாமிக் குட்ஸை பொறுத்தளவுல இன்னொரு விஷயம் நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, the tailor to suit human needs, this the preparation process is called manufacturing. அப்போ இந்த ஓகே. சோ எக்கனாமிக் குட்ஸை பொறுத்தளவுல கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஒன்னு இருக்கும். ஓகே. சோ அதைத்தான் நீங்க அங்க வந்து சொல்லணும். சோ இந்த ஸ்கேர்சிட்டின்னு சொல்றது தான் வந்து எக்கனாமிக் குட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரியா? சோ அப்ப வந்து இந்த நாங்க பொருளாதார வளங்களை பயன்படுத்தும் பொழுது, அதாவது ரிசோர்ஸை வந்து பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா வந்து அமைய செலவு தோணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எரிபொருள், புவல், அடுத்தது வந்து லேண்ட், அதுகள் எல்லாமே வந்து கண்டிப்பா அமைய செலவு வந்து உருவாக்கி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்க சொல்லுவோமே, நீங்க வந்து ஒரு லேண்ட பயன்படுத்தி வந்து ஒரு வீடு ஒண்ணு கட்டுறீங்க. சம்டைம்ஸ் நீங்க அந்த லேண்ட பயன்படுத்தி வீடு கட்டாம ஒரு ஃபேக்டரி கட்டி இருக்கலாம். சோ அப்ப அங்க அமைய செலவு என்ன இருக்கு? அந்த ஃபேக்டரியா இருக்கும். அப்ப வந்து இப்ப அதுதான் எக்கனாமிக் குட்ஸ்னு சொன்னாலே மனிதனால கிரியேட் ஆகப்படுறது தான் எக்கனாமிக் குட்ஸ். அந்த எக்கனாமிக் குட்ஸ் வந்து நாங்க பயன்படுத்தக்குள்ள அப்ப ஏதாவது நாங்க பயன்படுத்தியிருக்க என்னது லேண்டா இருக்கலாம், லேபரா இருக்கலாம். சோ எதுனாலுமே வந்து அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னா வேற யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க என்னது நாங்க சொல்லுவோமே ஃபீட் செய்றீங்கன்னு சொல்லி, அப்ப அந்த ஃபீட் வந்து இப்ப ஒரு 5 ஊழியரை பயன்படுத்தி ஃபீட் செய்றீங்க. சோ நீங்க அந்த அந்த ஃபீட் செய்யறதுக்காக அந்த 5 ஊழியரை பயன்படுத்தாம இருந்தா, எம்ப்ளாயீஸ பயன்படுத்தாம இருந்தா, அந்த எம்ப்ளாயி வந்து வேற ஏதாவது தொழில்ல வந்து அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. சோ கண்டிப்பா வந்து எக்கனாமிக் குட்ஸ பொறுத்தளவுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லணும். பாருங்க, நான் சொன்னேன் ஒரு சில ஸ்டேட்மென்ட்க்கு வந்து வரைபடம் வராதுன்னு சொல்லி. சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
அடுத்தது பாருங்க, நெகிழ்ச்சியற்ற கேள்வி கொண்டுள்ள உற்பத்தி பொருள் ஒன்றின் மீது அரசாங்கம் வரி ஒன்றை விதித்தால் வரியின் பெரும் பகுதி நுகர்வோர் தாங்குதல் வேண்டும். இங்க என்ன சொல்றாங்க, அதாவது வந்து இன்எலக்ட்ரிசிட்டியில வந்து டிமாண்ட் பிஇடி இன்எலக்ட்ரிசிட்டியா இருக்கக்குள்ள, நெகிழ்ச்சி அற்றதா இருக்கக்குள்ள அந்த குட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டாக்ஸ் ஒன்னு இம்போஸ் பண்ணுனா, டாக்ஸ் வந்து பெரும் பார்ட், அதாவது வந்து ரொம்ப என்ன டாக்ஸ்ல வந்து என்ன சொல்றது, டெக்ஸ்ட்ல வந்து பெரும் பகுதியை வந்து கன்சியூமர் வந்து தான் என்ன சொல்றேன்னா கன்சியூமருக்கு தான் அப்ளை ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டெக்ஸ்ட்ல வந்து ஒரு பெரிய பார்ட் வந்து கன்சியூமருக்கு தான் அப்ளை ஆகணும். முதல்ல நீங்க இந்த கொஸ்டினை ரீட் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியணும், நெகிழ்ச்சியற்ற கேள்வினா இன்எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி சொன்னா எந்த குட்ஸுக்கு வரும், எசென்ஷியல் ஐட்டம், அத்தியாவசிய பொருளுக்கு. அத்தியாவசிய பொருளுக்கு டெக்ஸ் ஒன்று இம்போஸ் ஆகுனா, கவர்மெண்ட் வந்து டெக்ஸ் ஒன்று இம்போஸ் ஆகுனா, நாங்க அதுல சொல்லியே இருக்கோம், நாங்க செஷன் டிஸ்கஷன் பண்ணக்குள்ளேயே கூடுதலான வரி பகுதி, அதாவது டேக்ஸ் வந்து யாருக்கு கூடுதலா வந்து யாரு கூடுதலா செட்டில் பண்ண வேணும்னா கன்சியூமர் தான். சோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அப்ப இன்எலக்ட்ரிசிட்டி கர்வ்ல வந்து ஒரு குட்ஸ்ல வந்து கவர்மெண்ட் டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த டேக்ஸ்ல வந்து ஒரு பெரிய பாட்டை வந்து கன்சியூமர் தான் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ நீங்க இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டா சொன்னா மட்டும் காணாது, இதுக்கு வரைபடம் எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ நாங்க வரைபடத்தை வரையணும். இந்த வரைபடம் வந்து இப்ப நீங்க எலக்ட்ரிசிட்டி எல்லாம் நீங்க படிச்சு கொண்டு போகும் பொழுது அந்த வரைபடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நாங்க படிச்சிருக்கோம், இன்எலாஸ்டிக் குட்ஸை பொறுத்தளவுல வந்து விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம் குறைவா இருக்கும்னு சொல்லி. அப்ப கர்வ் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, ஒரு சரளமா சொல்ல போனா ஒரு தும்பு தெடி எப்படி சாய்ச்சி வச்சா எந்த ஷேப்ல இருக்கும் அந்த ஷேப்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக்கலா இல்லாம உங்களுக்கு ரியல் வேர்ல்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ பிரைஸ் ஒன்று இருக்கு. ஓகே, பிரைஸ் இருக்கு. அப்ப விலை வந்து அதிகரிச்சாலும் வந்து கேள்வி தொகை வந்து என்ன நடக்குது சொல்லி சொன்னா, ஓகே ஓகே இந்த ஷேப்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கக்குள்ள இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, டெக்ஸ் வந்து விதி, இது ஓகே, இது சப்ளை கர்வ். ஓகே, இது சப்ளை கர்வ், இது டிமாண்ட் கர்வ், இது வந்து QD, இது வந்து 0. இது வந்து ஆரம்பத்துல வந்து சொல்லலாம் PR, இது வந்து இங்க QR இருக்கு. இது வந்து டேக்ஸ் விதிக்கிறாங்க. டேக்ஸ் விதிச்சா எங்களுக்கு தெரியும் ஈக்விலிபிரியத்தை விட என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த பொருளோட விலை வந்து கூட தொடங்கும். அப்ப P1 ஆகும். ஸோ குவான்டிட்டி வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா குறைய தொடங்கும். Q1 வந்து குறைய தொடங்கும். ஓகேயா, Q1 குறைய தொடங்கும். ஓகே, இன்னொரு விஷயம் நாங்க படிச்சோம், டேக்ஸ் ஒன்று இம்போஸ் ஆகுதுன்னு சொன்னா சப்ளையை வந்து டிட்டர்மினேஷன் பண்ற ஃபேக்டர்ஸ்ல ஒன்று தான் டேக்ஸ். அப்ப வந்து நிரம்பலை தீர்மானிக்கிற காரணிகள் ஒன்று தான் வரி. வரி விதிச்சா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நிரம்பல் கோடு வந்து இடப்புறம் நகரும். அதாவது வந்து நிரம்பல் கோடு வந்து என்ன நடக்கும், இடப்புறம், அதாவது உட்புறம், லெஃப்ட் சைடுக்கு வந்து நகரும். ஓகே, டேக்ஸை வந்து இம்போஸ் பண்றாங்க. டேக்ஸை இம்போஸ் பண்ணோன்னு அப்ப புதிய நிரம்பல் கோடு என்ன நடக்கும்னு சொன்னா STயா மாறும். ஓகே, S ஓகே, ஸோ அப்ப இந்த டேக்ஸ் கர்வ் வந்து இந்த சப்ளை கர்வ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா உட்புறம் நகர்வடையும்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த வரைபடம் வரையும் பொழுது வந்து கண்டிப்பா அதுக்கான வரைபடங்களை வந்து தெளிவா கொடுங்க. ஓகே, உட்புறம் நகருது, பிரைஸ் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இங்க வந்து இப்ப இன்கம், இப்ப டேக்ஸை வந்து விதிச்ச உடனே வந்து டேக்ஸை வந்து இம்போஸ் ஆகின உடனே வந்து டேக்ஸ்ல வந்து பெரும் பகுதியை வந்து யாரு தாங்கணும்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்சிருக்கிறோம், நுகர்வோர் தான் தாங்கணும். ஓகே, ஸோ இந்த கர்வ் வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல வரைகிறேன். இந்த சப்ளை கர்வ் இருக்கு. ஓகே பாருங்க, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவா விளங்கும். இந்த ரெட் கலரா இருக்குது, இந்த ரெட் கலர் தான் வந்து யாருக்கு போடுதுன்னா உற்பத்தியாளனுக்கு போகக்கூடிய டேக்ஸா இருக்கும். சரியா, ஸோ இந்த எல்லோ கலர் தான் வந்து யாருக்கு போகும்னு சொல்லி சொன்னா கன்சியூமருக்கு போகும்.
இன்எலக்ட்ரிசிட்டியில. ஓகே. ஸோ இதைத்தான் வந்து நீங்க தெளிவா வரைஞ்சி இந்த வரைபடத்தோட வரைஞ்சி காட்டணும். இதெல்லாம் நாங்க படிச்சது. ஸோ நான் பேப்பர் டிஸ்கஷன் வந்து ரிவிஷன் தான் வைக்கிறேன். ஓகே. ஸோ நான் இங்க முடியுமான்னு மட்டும் எல்லா செஷன்ஸையும் நல்லா A to Z கிளியரா கேட்ட பிறகு பேப்பர் செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த பேப்பர் வந்து இது 3 hours பேப்பர். ஆனால் உண்மையாலுமே வந்து ஒரு 1.5 hourல ஃபுல்லாவே முடிச்சிருக்கலாம். ஓகே. அடுத்தது பாருங்க. தேயிலைக்கும் கோப்பிக்கும் இடையே குறுக்கு கேள்வி விலை நிகழ்ச்சி எதிர்கணியமானது. தேயிலைக்கும் சீனிக்கும் இடையில சார்புடையது. அதாவது வந்து இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. அதாவது வந்து நாங்க படிச்சிருக்கோம் CED சொல்லி ஒரு விஷயம், கிராஸ் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட். கிராஸ் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட்ல வந்து 3 வகையானது இருக்கு. ஒன்று பாசிட்டிவ் கிராஸ் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட், நெகட்டிவ் கிராஸ் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் த டிமாண்ட், ஜீரோ கிராஸ் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் த டிமாண்ட். சரியா? சோ அப்ப எங்களுக்கு என்ன சொல்றாங்க, அப்ப இந்த 3 டிமாண்ட் வந்து கிராஸ் பிரைஸ் எலக்ட்ரிசிட்டியில எதுக்கு வருதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். தேயிலையும் கோப்பியும் என்னது, அதாவது டீ அண்ட் காஃபி. அது ரெண்டுமே வந்து நாங்க சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா, முதல்ல அந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்ததே தான். என்னது நாங்க அதை சொல்லுவோம், அது நாங்க சொல்றது வந்து என்னது, கம்படிட்டிவ் குட், அதாவது போட்டி பொருள்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது போட்டி பொருள், பதிலீட்டு பொருள்னு கூட நாங்க சொல்லுவோம். அப்ப தேயிலையும் வந்து என்னது, தேயிலையும் கோப்பியும் வந்து கம்படிட்டிவ் குட்ஸ்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். சரியா? சோ அங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா குறுக்கு விலை நிகழ்ச்சி எதிர்கணியம், அதாவது கிராஸ் பிரைஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து நெகட்டிவா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. தேயிலையும் சீனியும், அதாவது தேயிலையும் சீனினா டீ அண்ட் சுகர், அதாவது வந்து நாங்க சொல்றது வந்து கம்ப்ளிமெண்டரி குட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். கம்ப்ளிமெண்டரி குட்ஸை பொறுத்து கம்ப்ளிமெண்டரி குட்ஸ், அப்ப கம்ப்ளிமெண்டரி குட்ஸ்னு சொல்லக்குள்ள அங்க பிரைஸ், அத கிராஸ் பிரைஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து பிளஸ்ஸா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த எக்ரிமெண்ட் வந்து ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையான்னு சொல்லித்தான் சொல்லணும். இந்த எக்ரிமெண்ட் வந்து நாங்க டிஸ்அக்ரி பண்றோம். ஏன்னு சொல்லி சொன்னா நாங்க கிராஸ் பிரைஸ் எலக்ட்ரிசிட்டியில பார்த்துருக்கோம், அதாவது வந்து சப்ஸ்டியூட் பொறுத்தளவுல பிரைஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். அதாவது வந்து சப்ஸ்டியூட் குட்ஸை பொறுத்தளவுல கிராஸ் பிரைஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இம்ப்ளிமெண்டரி குட்ஸை பொறுத்தளவுல தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, எங்களுக்கு மாறி கொடுத்திருக்காங்க. இந்த தேயிலை, இந்த டீ அண்ட் காஃபிங்கிறது வந்து சப்ஸ்டியூட் குட்ஸை பொறுத்தளவுல பிரைஸ்ல, அதாவது கிராஸ் பிரைஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து என்ன நடக்கும்னா பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்லையும், அந்த கம்ப்ளிமெண்டரி குட்ஸ், அதாவது டீ அண்ட் சுகர்ங்கிறது வந்து கம்ப்ளிமெண்டரி குட்ஸை பொறுத்தளவுல வந்து கிராஸ் பிரைஸ் எலக்ட்ரிசிட்டி என்ன இருக்கும்னா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். அதாவது வந்து அதை நாங்க விளக்குறதுக்காக வந்து வரைபடத்துல வந்து நாங்க அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஓகேயா? ஓகே. ஓகே, இப்போ நாங்க முதலாவது வந்து சப்ஸ்டியூட் குட்ஸை வந்து பார்ப்போம். சப்ஸ்டியூட் குட்ஸ்ல வந்து நாங்க என்ன சொல்லியிருக்கோம், இங்க சப்ஸ்டியூட் குட்ஸ் எங்களுக்கு தந்திருக்காங்க வந்து டீ, அதாவது டீயும் காஃபியும் தந்திருக்காங்க. ஓகே, டீயும் காஃபியும். ஓகே, அப்ப இங்க வந்து டீ இந்த ஓகே டீ, இது வந்து காஃபி. சரியா? சரி, டீயும் காஃபியாவும் இருக்கு. இப்போ டீயும் காஃபியும் இருக்கக்குள்ள வந்து டீ இந்த பிரைஸ் வந்து நாங்க சொன்னோம், டீ இந்த பிரைஸ் இருக்கு. டீ இது வந்து கியூ. டீ இந்த பிரைஸ் வந்து கூடுது. டீ இந்த பிரைஸ் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா P1 கூடும் பொழுது காஃபிக்கான டிமாண்ட் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா Q1 வந்து அதிகரிக்கும். சரியா? பி இந்த அதாவது டீ இந்த பிரைஸ் வந்து P2 வந்து டீ இந்த பிரைஸ் வந்து P2 வந்து குறையக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா காஃபிக்கான டிமாண்ட் வந்து Q2 வந்து என்ன நடக்கும், குறைய தொடங்கும். இது வந்து என்னதுன்னு சொன்னா அப்ப டீயும் காஃபின்னு சொல்லி சொல்றது வந்து டீ அண்ட் காஃபி வந்து என்னதுன்னா நாங்க சொல்றது சப்ஸ்டியூட் குட்ஸ். சப்ஸ்டியூட் குட்ஸை பொறுத்தளவுல வந்து என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். சப்ஸ்டியூட் குட்ஸை பொறுத்தளவுல வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். பாருங்க, ஸோ அதைத்தான் வந்து நாங்க இங்க தெளிவா கொடுத்துருக்கோம் பாருங்க.
P இந்த பிரைஸ் வந்து என்ன நடக்குது, டீக்கான P இந்த 1 பிரைஸ் வந்து கூடக்குள்ள வந்து குவான்டிட்டி வந்து என்ன நடக்கும், காஃபிக்கான குவான்டிட்டி வந்து கூடும், அதாவது டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். டீ இந்த பிரைஸ் வந்து குறையக்குள்ள காஃபிக்கான டிமாண்ட் வந்து என்ன நடக்கும்னா குறைய தொடங்கும். ஸோ நான் படிச்சோம் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து கர்வ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா சப்ளை கர்வ் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதைத்தான் நாங்க வரைபடத்துல வந்து வரைஞ்சி வரைபடத்துல அம்புக்குறி எல்லாம் போடக்குள்ள எல்லாமே தெளிவா இதெல்லாம் போடணும். நான் ஏன் இது 1 by 1 போடுறேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், உங்களுக்கு வந்து இது வந்து தெளிவா வந்து உங்களுக்கு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ இது வந்து டிமாண்ட் கர்வ். இதுதான் அந்த வரைபடம். ஓகே, சரி. அடுத்த விஷயம், அடுத்தது நாங்க என்ன சொல்லணும், கம்ப்ளிமெண்டரி குட்ஸ். கம்ப்ளிமெண்டரி குட்ஸை பொறுத்தளவுல வந்து கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி 1 minute.